நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். எனக்கு கேண்டில் கொளுத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கேண்டில் நான் வாங்கிட்டு போகல. அங்க யூசுவலா கொஞ்சம் கொளுத்தி இருந்துச்சு, அணைஞ்சு இருந்ததுன்னா அதை எடுத்து நான் பத்த வச்சுப்பேன். இன்னைக்கு என்னன்னா கேண்டில் இருந்தது, தீப்பெட்டி கொளுத்துறதுக்கான அட்டை இருந்துச்சு. ஆனா இது ஒரு தீக்குச்சி கூட இல்ல. கீழே பார்த்தப்போ ஒரே ஒரு தீக்குச்சி இருந்தது. எப்படி பத்த வச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு பத்த வச்சேன். ஃபர்ஸ்ட் இதுல பாதி பிஞ்சிருச்சு. அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதுலயும் பாதி போயிடுச்சு. அப்புறம் மேல கொஞ்சம் ஒரு தும்பு மட்டும் இருந்துச்சு. அப்போ கடவுளே இதுதான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லிக்கிட்டு அது போட்டா அப்போ ஒண்ணுதான் தோணுச்சுது. என் பாக்கெட்ல அப்போ ஒரு 500 இருந்துச்சு. என் பர்சுக்குள்ள கொஞ்சம் காசு இருக்குது, என் அக்கௌண்ட்ல காசு இருக்குது, வர்ச்சுவல் மணி இருக்குது. அந்த நேரத்துல அவ்வளவு காசை வச்சுட்டு ஒரு லைட்டர் வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த நேரத்துல அந்த கேண்டில கொளுத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி தான், ஒரு ரூபா தான் ஒரு தீப்பெட்டியோட வேலையே. இந்த தீப்பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு தீக்குச்சி இல்லாததுனால இது பண்ண முடியல. இப்போ சில நேரங்கள்ல நம்ம கண்டிடாம இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு வேல்யூ கொடுக்குங்கிறது ஒரு முக்கிய விஷயம். இவ்வளவுதான் காசு இருந்தாலும், இவ்வளவுதான் நம்ம கிட்ட சில விஷயங்கள் இருந்தாலும், அந்த ஒரு குச்சியோட விலை மதிப்பு அந்த நேரத்துல என்கிட்ட இருக்கிற விஷயங்களை விட ரொம்ப பெருசாயிடுச்சு. அது அவ்வளவுதான்.